பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்ன ஆணவம் இருந்தால் ஒரு முனிவன் தவம் செய்கிறானே, இந்த முனிவன் தவத்தை கெடுக்கலாமா? அப்படி கெடுத்தால் அந்த முனிவன் சும்மா விடுவானா? நமக்கு பழி வந்து நேருமை என்று தெரியாமல் என்னுடைய தவத்தை கலத்தாய உனக்கு கொடுத்த சமம் கொடுத்ததோ போ. பெண்ணாக பிறந்தவள் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்கிறேனே, மனம் இறங்கவில்லையா? எப்படியாவது எனக்கு கொடுத்த சாபத்தை மாற்றி விடுங்கள் சுவாமி. என்ன செய்வது? பெண்ணாக பிறந்தவள் கால்களில் விழுந்து கதறுகிறாள், அழுகிறாள், புலம்புகிறாளே. சரி சரி, இந்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது, இதற்கு விமோச்சனம் உண்டு. சுவாமி, கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது, இந்த சாபம் பலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு விமோச்சனம் இருக்கிறதா? விமோச்சனம் உண்டு. என்ன சுவாமி அது? அது என்ன தெரியுமா? இப்பொழுது நான் கொடுத்த சாபம் எப்பொழுது பலிக்கும் தெரியுமா? ஒரு நேரத்தில் உனக்கு திருமணம் நடந்து தாலி கட்டிய கணவன் மேல் இருக்கும் பதிபக்தியை மறந்து மாற்றானை மனதார நினைத்தால் இப்ப கொடுத்த சாபம் பலிக்கும்போ. நீங்கள் கொடுத்த சாபம் எனக்கு பலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்நாளிலே திருமணம் என்று ஒன்று நடந்து எனக்கு தாலி கட்டிய கணவரை மறந்து மாற்றான் ஒருவனை என் மனதால் நினைத்தால் கூட, அடுத்த ஆம்பளை என் புருஷனை விட்டுட்டு அப்படி மனசால நினைச்சு பார்த்தா கூட இப்போ கொடுத்த சாபம் எனக்கு அப்பொழுது அங்க வந்து பலிக்கும். நல்லது சுவாமி, அவசரப்படாதீங்க. என்ன சுவாமி, நான் திருமணம் செய்து கொண்டு காலமெல்லாம் என் கணவரையே கண்கண்ட தெய்வமாக வணங்க வேண்டும், என் கணவரை தவிர மற்ற ஆடவரை என் மனதால் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்கேற்ற புருஷன் யார் தெரியுமா? எனக்கேற்ற ஆடவர் யார் தெரியுமா? அது நீங்கள் தான் சுவாமி. அபச்சாரம் அபச்சாரம். பேதை பெண்ணே, உனக்கு என்ன மதி மயங்க விட்டதா? உனக்கு என்ன ஆனது? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி பெண்ணானி, நான் எப்படிப்பட்டவன்? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, ஆசை அறவே வெறுத்தவன் நான். ஒரு ஞானி. என்னிடத்தில் போய் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய், இது முறை கிடையாது. நான் வருகிறேன். ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். ஆண்டவனை காண வேண்டும் என்று இருக்கிறது, இவளை இப்படிப்பட்ட இம்சை கொடுக்கிறாளே. திருமண ஆசை. ஆமா சுவாமி, காதல் ஆசை. திருமணம் என்று ஒன்று நடந்தால் என்னை தான் திருமணம். ஆமா, எனக்கு இங்க கல்யாணம் நடக்கணும். என்ன பாக்குற? அப்படி என்றால் இதோ அமர்ந்து
கொண்டிருக்கிறாரே ஐயா, அவரை திருமணம் செய்து கொள்ள நான் வருகிறேன். அது பாரு எவ்வளவு அழகா இருக்கிறார். எனக்கு கல்யாண ஆசை வந்துருதுன்னா அது இருக்கிறார், அவரை பார்த்து நான் கல்யாணம் செய்துக்கணும். அதானே உண்மைதான் சுவாமி. என்ன அவருக்கு வயசாகி போயிருந்தாலும் கல்யாணம் சொன்னது எவ்வளவு ஆசைப்படுறாரு பத்தியா? ஆமா, அவரு ஆம்பளை. அப்பா சுவாமி, உங்களை நான் தவறா சொல்ல வரல, அவரவே சொல்லி தப்பு கேளுங்க. திருமணம் என்று நடக்க வேண்டும் என்றால் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே எத்தனையோ ஆடவர்கள் இருந்தாலும், எத்தனையோ ஆண்மகன் இருந்தாலும், உங்கள் அழகு திருமுகத்திற்கு யாராவது உங்க அழகை பார்த்துதான் நான் மயங்கிட்டேன். சும்மா இங்க வளவளன்னு பேசிருக்காதீங்க. என் கழுத்துல தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்க முடியுமா முடியாதா? நான் சும்மா பக்தன். வாங்க போயிட்டு எங்கயாவது எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆனா நான் மட்டும் உயிரோடு இருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க கிடைக்கல என்ற ஏக்கத்தினால எங்கயாவது கிணறோ குளமோ குட்டியோ பார்த்தாலும் விழுந்து நான் செத்து விடுவேன். அடி பாவி, என்ன போராட்டமா போச்சு. ஒரு பெண் அவள் மாண்டு மனித விட்டால் அந்த பழி பாவம் என்ன தானே வந்துச்சு. செத்துட்டா நீங்க நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறீங்களா? அதுதான் நடக்காது. நான் செத்துட்டா சும்மா இருக்க மாட்டேன். என்ன சொல்லுங்க? ராத்திரில தூங்கும்போது பேயா வருவேன், பிசாசா வருவேன், உங்களை கட்டி பிடிப்பேன், நான் உயிரா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், நான் செத்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு எது வசதி? உயிரா இருந்தாலும் என் உயிரை எடுக்க போறேன், செத்தாலும் பேயா வந்து என் உயிரை எடுக்க முடிவு செய்துட்டேன். இப்ப என்ன திருமணம் செய்து கொள்ள கல்யாணம் செய்துக்கணும். அப்படி என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனையா? ஆமா, சொல்லுங்கள். அது என்ன தெரியுமா? அதோ தெரிகிறது பார்த்தாயா, பத்ம தடாகம். ஆமா, அந்த பத்ம தடாகத்துக்கு சென்று அந்த குளம், அந்த குளத்தில் இறங்கி நீராடி விட்டு கரையேறி மணலால், பச்சை மணலால் குடம் செய்து அந்த குடத்திலே ஜலத்திலே தண்ணி கொண்டு வந்து என்னுடைய சிவபூஜைக்கு கொடுத்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். நீங்க என்ன வேணும்னு தான் சொல்றீங்களா இல்ல வேணாம்னு சொல்றீங்களா? என்ன, இங்க இருந்து போலாம், பத்ம தடாகத்துல இறங்கி குளிச்சிட்டு கரையேறி வந்து மணலால குடம் செய்யணுமா? ஆமா. இது எப்படிங்க? மண்ணால செய்ய சொன்னா கூட அத களிமண் எடுத்து மெதுவா காய வச்சு ஒரு குடம் செய்திடலாம். மணலால எப்படி குடம் செய்ய முடியும்? அப்படியே நான் மணலால் குடம் எடுத்தாலும் அந்த குடத்தை தண்ணி எடுத்தா அந்த குடம் தான் உருப்படியா இருக்குமா? கரைஞ்சி தண்ணியோட தண்ணியா வீணா போயிடும். அதுல தண்ணியே எடுக்க முடியாது. நீங்க சொல்ற காரியம் நடக்காதே சுவாமி. முடியுமா முடியாதா? ஆளை விடு சுவாமி. மணலால் குடம் எடுத்து குடத்திலே ஜலம் எடுத்து வந்து விட்டால் என் கருத்திலே திருவங்கல்யம் சுட்டி என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு வந்து விட்டால் மாற்றமில்லையே. சரி, நல்லது சுவாமி. இப்பொழுதே ஒரே முடிவோடு செல்கிறேன். இப்பொழுதே சென்று மணலால் குடம் எடுத்து குடத்திலே ஜலம் எடுத்து வருகிறேன். கல்யாணத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். மணலால் குடம் எடுத்து இவள் ஜலம் கொண்டு வந்து விடுவாளா? நான் இவளை திருமணம் செய்து கொள்வேனா? முடியாது, முடியாது. இப்பொழுதே என்ன செய்கிறேன் பார். என்னுடைய மந்திர சக்தியால் பெருத்த ஒரு மலைப்பாம்பு உற்பத்தி செய்கிறேன். ஓ, முனிவர் பெருமான் என்ன கடுமையான நிபந்தனை எடுத்து விட்டார். மணலால் குடம் எடுக்க வேண்டும், குளத்திலே ஜலம் எடுக்க வேண்டும் என்று. சரி சரி, இன்னும் சற்று தொலைவுதான் இருக்கிறது அந்த பத்ம தடாகம், போய் வரலாம். இது என்ன சோதனை? பத்ம தடாகத்திற்கு போகும் வழியிலே பெரிய பாம்பு ஒன்று படமெடுத்து ஆடுகின்றதே. இதை போகாமல் வழிமறிக்கிறதே. நான் என்ன செய்வேன்? முக்கன் படைத்த பரம்பொருளே, மூலாதார பொருளே, நமச்சிவாயா, இறைவா, ஈசா, பரமேசா, எல்லாம் உன்னுடைய சோதனையா. அந்த முனிவரையே நான் திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழப்போவது உண்மை என்றால் இங்கே படமெடுத்தாடும் பாம்பு என எதுவுமே செய்யக்கூடாது. எப்படியாவது காத்திருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. என்ன ஆச்சரியம்! இந்நேரம் படம் எடுத்தாடி கொண்டிருந்த பாம்பானது அந்த பரமசிவனை மனதிலே நினைத்து தியானித்தோம், துதித்தோம், வணங்கினோம். என்ன ஆச்சரியம்! படம் எடுத்தாடிய பாம்பு பக்கத்தில் இருக்கிற பாறை மேல 3 முறை படத்தை போட்டு அடிச்சு சித்து போச்சே. சரி சரி, இதெல்லாம் திருவிளையாடல் இறைவனுடையது. பத்மதராகத்திற்கு வந்தோம், குளித்து விட்டு கரையேறி வந்து விட்டோம். மணலால் குடம் எடுத்துக் கொண்டு போகலாம்.